அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற அந்த நோக்கம் இருக்கு. அதுக்காக அவர் வந்து ஒரு நாள்ல முடிவெடுத்து விஜய் மாதிரி திடீர்னு முடிவெடுத்து வரவே இல்லை. பிஜேபியோட பி டீம்ன்ற பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே இப்போ நீங்களே சொல்லுங்க, எத்தனை பேர் மேலே ரெய்டு நடக்குது? ஏன் வந்து விஜய் மீது எந்த ரெய்டுமே இல்லவே இல்லை? அந்த இந்த இதெல்லாம் சொல்றீங்கல்ல, நாளைக்கு நீங்க ஒரு வேளை ஆட்சி அது வரப்போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு வேளை நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்தாருன்னா கொடையை பிடிக்கணும், மோடி வந்தால் கொடை பிடிக்கணும். நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமித்ஷா உண்மையிலேயே நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலியா இல்லாமல் உண்மையாகவே தாக்கியிருந்தாருன்னா அப்போ அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. இது நம்பால் தான், இது வந்து ஒரு செட்டிங். இது உங்களால் 6 மணிக்கு மேலே நிற்க முடியல, அதுக்குள்ள 3 ஷாவை தேடி ஓடணும். அப்படிதான் ஏன் அவர் 6 மணிக்கு மேலே நிற்க முடியல? அதுதான் சார் 3 ஷாவை போய் பார்க்கணும்ல. அந்தரங்க கூட்டணின்னு சொன்னா 6 to 6 உங்களுக்கு அமித்ஷாவோட கூட்டணி. மாலை 6லேருந்து அடுத்த நாள் காலையில் 6 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 ஷாவோட கூட்டணி. பவுன்சர் எப்படி தூக்கி போட்டா பார்த்தீங்களா தொண்டனை? இது வரைக்கும் இந்திய அரசியல் இப்படி ஒரு காட்சி நீங்க பார்த்துருக்கீங்களா சார்? சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நிறைவடைஞ்சிருக்குது. அந்த மாநாட்டில் பெரிய அல்ல மோதிர கூட்டமாக இருந்திருக்குது. இதில் விஜய் அவர்கள் நிறைய விஷயம் பேசியிருக்கிறாரு. ஆனால் திரும்ப திரும்ப ஒரே ஒரு வார்த்தையை திரும்ப பேசிட்டு இருக்கிறாரு. அது என்னன்னா, அதிமுக பாஜக நேரடி கூட்டணி, திமுக பாஜக மறைமுக கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? இங்க முதல்ல நான் ஒரு விஷயம் கிளியர் பண்ணணும். அதை சொல்லிட்டா உங்களுக்கு எல்லாருக்குமே தெளிவாயிடுவாங்க. இப்போ எம்ஜிஆர் வந்து அரசியல் கட்சி தொடங்கினார். அவருக்கு திட்டம்லாம் கிடையாது, அரசியல் கட்சி தொடங்கும் திட்டம் கிடையாது. ஆனால் வந்து அங்கே கருத்து மோதல் வருது, ஒரு ஈகோ பிரச்சனை வருது, அவர் திமுக வந்து தூக்கி வெளியே வீசுறாங்க. அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாரு, ஒரு கட்சி தொடங்குறாரு. ஏன்னா அவருக்கு நிர்பந்தம், அவர் கூட சில பேர் வந்து விலகி வராங்க. கருத்து மோதல், அதே எம்ஜிஆருக்கு ஏற்பட்ட அதே கருத்து மோதல் வந்து யாரெல்லாம் வந்து கலைஞர் அவர்களோட இருக்குதோ அவங்கெல்லாம் விலகி வராங்க. அப்போ வந்து அவருக்காக இருந்தாலும் அவரை நம்பி பயணிச்சவங்களோட சேர்ந்து ஒரு கட்சியை தொடங்குறாரு அவர். இதுதான் முதல் காரணம். அவர் நீக்கப்படுறாரு, அவர் கட்சி தொடங்குறாரு. விஜயகாந்த் ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாரு. உங்களுக்கு தெரியும் கேட்டினா, அவருக்கு வந்து யாரையும் எதிர்த்துன்றது கிடையவே கிடையாது. அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற அந்த நோக்கம் இருக்கு. அதுக்காக அவர் வந்து ஒரு நாள்ல முடிவெடுத்து விஜய் மாதிரி திடீர்னு முடிவெடுத்து வரவே இல்லை. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு 85 அவர் வந்து பொது சேவையில் இருக்கிறாரு. எம்ஜிஆர் செய்த அதே மாதிரியான வீட்டுக்கு வந்தாங்கன்னா வந்து பசியாரி தான் எல்லாரும் போகணுன்ற அந்த மாதிரி ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இன்னைக்கும் வந்து விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் இடத்த வேற யாருமே ஃபில் பண்ண முடியலன்ற அந்த ஒரு இது அவர் வந்து பயணப்பட்டார். காலத்தின் கட்டாயம் ஒரு கட்டத்துக்கு மேலேன்னு கேட்டால் இதுதான் என்னுடைய வந்து அரசியல் வாழ்க்கை, இனி நான் தொடங்க போறேன்றதை பகிரங்கமாக அறிவிச்சாரு. அறிவித்த உடனே அவர் வந்துட்டார். ஏற்கனவே அரசியல் களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல பொது விஷயங்களுக்காக நீங்கள் இலங்கை தமிழ் விஷயமா இருக்கட்டும், காவிரி பிரச்சனையாகட்டும், இனி இது மாதிரி பல விஷயங்களுக்கு அவர் போராடினார். அரசியலுக்கு வந்துட்டார். நேரடியாக தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டார். கட்சி தொடங்கிட்டாரு. அந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான், எம்ஜிஆர் மட்டுமே தன்னுடைய மானசீக குருன்னு சொன்னாரே தவிர எங்கேயும் எம்ஜிஆருடைய படத்தெல்லாம் அவர் பயன்படுத்திக்கவே இல்லை. அந்த கருப்பு வெள்ளை சிவப்பு கொடியெல்லாம் பயன்படுத்தவே இல்லை. தனக்குன்னு ஒரு வண்ணத்தை தீட்டினாரு, தனக்குன்னு அந்த கட்சிக்குன்னு ஒரு பேரை வச்சாரு. மானசீக குருன்னு சொன்னாரே தவிர எங்கேயும் அரசியல் வந்து ஆசானா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணவே இல்லை. வார்த்தையால் சொன்னார், நான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து எம்ஜிஆர் தான் அப்படின்றத சொன்னார். ஸோ இது இப்படி இருக்கும்போது, ஆனால் விஜய் வந்து அந்த மாதிரியான எதுவுமே சொல்லாமல் திடீர்னு தான் ஒரு அரசியல் கட்சி அவர் தொடங்குறாரு. அதுவும் குறிப்பிட்டு வந்து கேட்டால் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு மேடையில் வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து பின்வாங்கிட்டார். எனக்கு வேண்டான்றது ஒரு முடிவுக்கு வந்தார். காரணம் உடல்நிலை காரணம் சொல்லி அவர் விலகிட்ட பிறகு அந்த முடிவு ரஜினி அவர்கள் எடுத்த பிறகுதான் இவருக்கு வந்து அரசியல் கட்சி தொடங்கணுன்ற எண்ணமே வருது. ரஜினி அவர்களுக்கு வந்து ஏற்கனவே அரசியல் புரசலாக சொன்னாருன்னா, ரஜினி அவர்கள் அரசியல் கட்சி தொடங்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியிலேருந்து சில பேர் வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. அதனால தான் அவர் அரசியலுக்கே வரணும்னு நினைக்கிறாரு. இல்லைன்னா அரசியலுக்கு அவர் வர வேண்டிய அவருக்கு நிர்பந்தம் கட்டாயம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து வயது மூப்பு ஒரு பக்கம் இருக்கு, படத்தில் பிஸியாகவும் இருக்கிறாரு. இப்போ வந்து அவர் வர வேண்டிய அவசியமே கிடையாது என்னும்போது அப்போ வந்து என்னன்னா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் என்னன்னா, ரஜினி அவர் வந்து ஒரு 50-50 என்னன்னு கேட்டால் இல்லை அரசியலுக்கு வரமாட்டாருன்னு சொன்னாங்க, இல்லை வருவார்னு சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து அறிவிச்சபடி வந்து மேடையிலையும் தோன்றாரு. அதுக்கப்புறம் வந்து நான் சொல்றாரு, இல்லை இது வந்து நமக்கு சரியா வராதுன்றதுக்காக திரும்பி அவர் விலகிட்டாரு. இதை கூர்ந்து கவனிச்சவர் என்ன சொன்னா, விஜய் வந்து திடீர்னு ஒரு அரசியல் கட்சி தொடங்கும் போது எல்லாரோடவும் சேர்ந்து அவர் வந்து மேடை நிகழ்ச்சி அல்லாமல், நான் சொல்றது மேடை நிகழ்ச்சி அல்லாமல் தனிப்பட்ட சந்திப்பா வந்து ஜெயலலிதா அவர்களையும் சந்திச்சிருக்கிறாரு விஜய். நான் மேடையில சந்திக்கிறது இப்போ ரஜினி கமல் எல்லாருமே மேடையில சந்திச்சிருக்காங்க, எல்லா தலைவர்களுமே. ஆனால் தனிப்பட்ட முறையில் வந்து ராகுல் காந்தியை போய் சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு விஜய். அதுக்கு பிறகு வந்து மோடியை சந்திச்ச வந்து காட்சியை நீங்கள் பார்க்கலாம்.
ஜெயலலிதா அவர்கள் சந்தித்த காட்சியும் இருக்கு, கலைஞரை சந்தித்த காட்சியும் இருக்கு. அப்போ எல்லாரையும் சந்திச்சு, அதாவது தனிப்பட்ட முறை சந்திப்பு நடத்துனது யாரு கேட்டால் அந்தரங்க சந்திப்புன்னு கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம். இதான் வெளியே சொன்னாதான் தெரியும். இன்னும் ராகுல் காந்தியோட போட்டோ வெளியே வரல, அது அவர் அனுமதிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியான ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் தனிப்பட்ட முறையில் போய் சந்திச்சது தான் வந்து ஒரு அந்தரங்க சந்திப்புன்னு கூட சொல்ல முடியும், மறைமுக சந்திப்புன்னு கூட சொல்ல முடியும். அப்படி எல்லாம் பண்ணிட்டு இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சில பிஜேபி கொடுத்த சில அழுத்தங்கள் காரணமாக தான் அவர் அரசியல் வந்து நான் வரலன்ற முடிவு எடுத்தார். இப்போ ஒரு வந்து இவர் வந்த உடனே இவருக்கு வந்து அரசியலுக்கு வந்துட்டாருங்க விஜய். வந்த பிறகு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு கொடுத்த விஷயங்களா இருக்கட்டும், சரிங்களா, ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததா இருக்கட்டும், அங்கேருந்து ஒரு ஐஆர்எஸ் ரிசைன்மெண்ட் வந்ததாக இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனா வந்து அங்கே போய் சேர்ந்ததாக இருக்கட்டும். ஆதவ் அர்ஜுனா போய் சேர்ந்து கேட்டால் உங்களுக்கு தெரியும் கேட்டால் மார்ட்டின் வந்து இருக்கிறது பிஜேபி, அவருடைய மகன் இருக்கிறதுலாம் பிஜேபியில் தான் இருக்கிறாங்க. மார்ட்டின் குடும்பம் இன்னைக்கு பிஜேபியில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதில் இருக்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து கேட்டால் வந்து விசிகா வந்து விலகி இல்லை வந்து விலகிற மாதிரி சில நடவடிக்கைகளை எடுத்து அவங்களே நீக்கட்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்காக பண்ணும்போது ஒரு கட்டத்தில் திரும்ப நீக்கிறாரு. அங்கேருந்து நேராக வந்து விஜய் கிட்ட வந்துட்டார். ஸோ இப்போ இப்படியெல்லாம் சுற்றி சுற்றி பார்க்கும்போது விஜய்க்கு வந்து பிஜேபியிலேருந்து ஒரு அழுத்தம் இருக்கு, அழுத்தமோ அல்லது வந்து கேட்டால் வந்து ஒரு ஊக்கப்படுத்துகிற ஒரு வந்து ஒரு செயல் இருக்குன்றது தான் நம்ம பார்க்க முடியுது. அப்போ பிஜேபியோட பி டீம்ன்ற பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே இப்போ நீங்களே சொல்லுங்க, எத்தனை பேர் மேலே ரெய்டு நடக்குது? ஏன் வந்து விஜய் மீது எந்த ரெய்டுமே இல்லவே இல்லை? பல பேரும் ரெய்டு எடுத்துருக்காங்க. அப்போ இவ்வளவு அரசியல் கட்சி தொடங்கின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு எதிர்ப்பை ஒரு காட்டாமல் இருந்தால் இன்னும் இடி ரெய்டு பாஞ்சிருக்கும். இது வரைக்கும் எந்த நடவடிக்கை? சரி ரைட் ஓகே, நேற்று தினம் இந்த மாநாட்டை நீங்க எடுத்துங்க, கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாருன்னு வச்சுங்க, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. இப்ப சொல்லல, 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, பொதுக்குழு சொல்றாரு, பல முதல் அந்த மாநாட்டிலே சொல்லிட்டாரு கொள்கை எதிரின்னு. அறிவிப்பே கொள்கை எதிரி தான். அப்ப கொள்கை எதிரி உள்ள ஒரு அரசியல் கட்சி மீது இதுவரைக்கும் பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகர்ன்ற முறையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெய்டுலாம் போக வேண்டாம், ஒரு கடுமையான நடவடிக்கை, இந்த வார்த்தை அந்த அரசியல் நடவடிக்கை சொல்லுவாங்கல்ல, நான் சொல்றது கேட்டா ரெய்டு விடணும், இன்கம் டாக்ஸ் அனுப்பணும் நான் சொல்லல. ஆனால் வார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான வந்து எந்த விதமான வந்து கண்டனங்களோ இல்லை உங்க கொள்கை என்ன சொல்லி இந்த சொல்ல விவாதங்களோ எதுவுமே நடக்கவே இல்லை. பிஜேபி அதை கேட்டுட்டு கடந்து போறாங்க. இப்ப நேற்றைய தினம் நடந்த அந்த மாநாட்டில் கூட இப்ப இவர் வந்து மோடி குறித்து மோடிஜின்னு சொல்லிட்டு சொன்ன சில வார்த்தைகள்லாம் கூட எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப இதமா தான் ரியாக்ட் பண்றாங்க, ரொம்ப பதமா ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரி தான் போறாங்களே தவிர கடுமையான விமர்சனங்கள் வைக்கல. அப்போ பிஜேபியோட பி டீமா அல்லது பிஜேபியோட மறைமுக அந்தரங்க கூட்டணி வச்சிருக்கிறது இவர் தான். அது தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் உன்னை திட்டுறேன், இது நான் உன்னை கடுமையா திட்டேன்னு வச்சுக்கலாம், யாருக்கும் அது சந்தேகம் வராது. டிஎம்கே திட்டும் போது உன்னையும் சேர்த்து திட்டிடுறேன். இதுவரைக்கும் இந்திய அரசியல் களத்துல கொள்கை எதிரி அரசியல் எதிரி யாரும் சொல்லவே இல்லை சார். அதாவது இது புதிய ஒரு தத்துவம்னா சொல்ல முடியாது, கோட்பாடு கூட சொல்ல முடியாது, ஒரு உத்தியா வேணா சொல்லிக்கலாம். வேணா என்ன உத்தின்னு கேட்டீங்கன்னா இவங்க கொள்கை எதிரி அரசியல் எதிரி. சரி, அரசியலுக்கு வந்து கொள்கை வேணுமா வேணாமா? ஒரு அரசியல் கட்சி தொடங்குறது கொள்கை வேணும் தானே? அப்போ கொள்கைன்னு ஒன்று இருக்கணுமா இல்லையா? அப்போ திமுக அரசியல் எதிரி, அப்போ கொள்கை எதிரி அல்ல. திமுகவுக்கு என்ன கொள்கையோ அதுதான் உங்களுக்கு அந்த கொள்கை, அப்படி எடுத்துக்க முடியுமா? அப்போ இங்க அரசியல் வேற இல்லை, கொள்கை வேற இல்லை, ரெண்டும் ஒன்னா சேர்ந்தாதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அரசியல. கொள்கைக்கு தனியாகவும் ஒரு எதிரியும் அரசியலுக்கு தனியாக ஒரு எதிரின்றதை இந்த முட்டாளுங்கிட்ட இருந்தா நம்ம முதல்ல பார்க்குறோம்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி அறிவாளிகள் நம்ம எங்கேயும் பார்த்ததே கிடையாது. சார் ரைட் ஓகே, இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா ஒரு சௌகரியத்துக்காக. நாளைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் அரசியல் எதிரி நீங்க கிடையாதுங்க அப்படி நேரடியாக சொல்ல முடியாது. பிஜேபி கிட்ட போட்டு நீங்க எங்களுக்கு அரசியல் எதிரி கிடையாது, கொள்கை தான் உங்களுக்கு எனக்கும் எதிராக இருக்க தவிர நீங்க அரசியல் எதிரி கிடையாது, அதனால எங்களை நீங்க ரொம்ப எதுவும் பண்ணுங்க, நாங்க பேசுறது பெருசா நீங்க எடுத்துக்காதீங்க அப்படின்றது பொருளாயிடுது. இந்த சைடுல திமுக நீங்க அரசியல் எதிரின்றீங்க. திமுக அரசியல் எதிரி சொல்லும் போது அதிமுக நீங்க அரசியல் எதிரி சொல்லணும்ல, இப்பதான் மெல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி வந்து மத்தியில ஆளுது, நான் தானே ஓட்டு போட்டு இல்ல தமிழ்நாட்டுல ஓட்டு போட்டு நான் தானே தேர்ந்தெடுத்தேன், அதனாலதான் டிஎம்கே நான் கேள்வி கேட்கிறேன். நான் சொல்றேன் கேட்கறேன் சார், மத்தியில இருக்கிற ஆட்சியோட தயவு இல்லாம மாநிலத்துல ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு திமுக வந்து பல திட்டங்கள் செயல்பட முடியாம இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, பல நல்ல திட்டங்கள் செயல்படுத்த முடியாததுக்கு காரணமே என்னன்னா ஃபண்ட் இல்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டு கொடுக்குற இடத்துல அவங்க இருக்கிறாங்க, நாம தான் அவங்களுக்கு வந்து வரி கட்டுற இடத்துல நம்ம இருக்கிறோம். இது எந்த அரசு வந்தாலும் இதான் நிலைமை. நீங்க கூட்டணியில இருந்தாலும் கூட சரி, கூட்டணியில் இல்லாமல் இருந்தாலும் சரி, மத்திய அரசோட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதரவு இல்லாமல், தயவுன்னு சொல்ல வேணாம், ஆதரவு இல்லாமல் இங்கே திட்டங்களை நடைமுறைப்படுத்துறது ரொம்ப சிக்கல். அதனால தான் இன்னைக்கு வந்து தமிழக அரசு எல்லாமே பல திட்டங்கள் வெறும் பேப்பரில் தான் இருக்கு, பல நல்ல திட்டங்கள் வந்து செயல்படுத்த முடியல. அது காரணம் கேட்டால் பிஜேபி கொடுக்குற நெருக்கடி. ஸோ அதனால இங்கே வந்து நீங்கள் சொல்லலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்சி அமைச்சிட்டோம் அதை பண்ண, இது வந்து நீங்கள் வெளியிலேருந்து சௌகரியமாக சொல்லலாம்.
நாளைக்கு அங்கே போய் உட்காந்த பிறகு தான் உங்கள் நிலைமை என்னன்னு தெரியும். ஸோ இங்கேருந்து நம்ம வரியை கொடுக்குறோம், மறுபடியும் அவங்ககிட்ட இருந்து நம்ம பிச்சை எடுக்கிறோம். இதான உண்மை. அப்படி இருக்கும்போது இது வந்து என்னன்னா அரசியல் ரீதியாக வந்து கூட்டணி கிடையாது, இது வந்து கொள்கை கூட்டணி, இல்லை இது பார்த்தீங்கன்னா வந்து கொள்கை எதிர்ப்பு, இது அரசியல் எதிர்ப்பு கிடையாது, கொள்கை எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிக்கிறது இருக்குல்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இவங்களுக்கு வந்து ஒரு சௌகரியம் ஏற்படுது. பிஜேபியோட இவங்க வந்து மறைமுகமாக ஒரு ஆதரவில் இருக்கிறாங்கன்றதுக்கு ஒரே இதுதான் என்னால் சொல்ல முடியும். அமித்ஷாவோட இவருக்கு இது வரைக்கும் வந்து தமிழ்நாடு வந்த அமித்ஷா வந்து பல கட்சிகள் பேசியிருக்கிறார், சரிங்களா. ஆனால் இது வரைக்கும் வந்து கேட்டால் வந்து விஜய் வந்து ஏதாவது சாடி இருக்கிறாரா, ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? ஏன் தமிழ்நாட்டில் இருக்க தலைவர் எடுத்து இந்த நயினார் தாக்கத்தில் இது வரைக்கும் ஒன்றும் பேசலைங்க. அந்த மாநாடு முடிஞ்சிச்சுங்க, ஏதாவது கருத்து சொல்லணுமா இல்லையா? நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமித்ஷா உண்மையிலேயே நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலியா இல்லாமல் உண்மையாகவே தாக்கியிருந்தாருன்னா அப்போ அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. இது நம்பால் தான், இது வந்து ஒரு செட்டிங், இது அது உள்ளுக்குள்ள தெரியுது, இது செட்டிங் சொல்லுவாங்க. ஆர்எஸ்எஸ் அடிச்சு பேசுறாரு. அப்புறம் சார் அதான் சார் நான் சொல்றேன் சார், அதான் நான் சொல்லுவேன். அடிக்கிற ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணா நான் கேட்டா நான் ரொம்ப உக்கிரமா இருக்கிறேன், ரொம்ப கோபமா. நான் ஏதோ பிஜேபி மட்டும் வச்சிடாதீங்க, நான் ஆர்எஸ்எஸ்ஸையும் நான் வந்து தாக்குறேன் அப்படின்றது. அது ரஜினி பாணியில சொன்னா காலாப்பட்ட சொல்றாரு, காரே செட்டிங்கா அப்படின்னு இருப்பாருங்க. எது அதுதான் இது ரஜினி சொல்றாரு, யாரே செட்டிங்கா அப்படின்னு, அது வந்து செட்டிங் தான். இது எல்லாருக்கும் தெரியும். அந்தரங்க கூட்டணி விஜய்க்கு தான் வந்து பிஜேபியோட அந்தரங்க கூட்டணி இருக்கு. தமிழ்நாடு அரசுக்கு என்ன இருக்குன்றதை நான் வெளிப்படையாக சொல்றேன். தமிழ்நாடு அரசுக்கு வந்து சில விஷயங்களை பெண்ட் ஆகி போக வேண்டிய கட்டாயம் இருக்கு சார். ஏன்னா அரசை நிர்வாகம் பண்றாங்க, எதிர்கட்சியா இருந்தாங்கன்னா அது வேற. இப்போ இவங்க சொல்றாருல பலூன் விட்டாங்க, அது பண்ணாங்கன்னு உண்மைதான். அரசு எதிர்கட்சியா இருந்தாங்கன்னா நீங்க என்ன, இப்போ நான் கேட்கறேன், இப்போ நீங்க சொல்றீங்கல்ல கொள்கை எதிரி, அந்த எதிரி இந்த எதிரிலாம் சொல்றீங்கல்ல, நாளைக்கு நீங்க ஒரு வேளை ஆட்சி, அது வரப்போறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி ஒரு வேளை நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கிறேன், நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்தாருன்னா கொடையை பிடிக்கணும், மோடி வந்தா கொடை பிடிக்கணும். இல்லை பிடிக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்லை நான் வந்து பிரதமர் வராரு நான் வரவேற்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அடிப்படை அறிவோடு பேசணும். விஜய்க்கு வந்து என்னன்னா மக்கள் கிட்ட வந்து நம்ம பிஜேபியோட பி டீம் சொன்னா நம்ம ஈஸியா ஓரம் கட்டிடுவாங்க, அது தெரியக்கூடாது. அந்தரங்க கூட்டணி விஜய்க்கு தான் இருக்கே தவிர, இல்லைன்னா ஒய்பிரிவு எப்படி சார் உங்களுக்கு கொடுக்குறாங்க? ஒய்பிரி பாதுகாப்பு நீங்க என்ன சொன்ன, எனக்கு மத்திய அரசு பாதுகாப்பு எனக்கு பவுன்சர் இருக்கிறாங்க சொல்ல வேண்டியது தானே. ஸோ அதனால என்னுடைய பார்வையில நான் சொல்றேன், அந்தரங்க கூட்டணின்னா அது வந்து பிஜேபிக்கும் வந்து தாவேக்கா விஜய்க்கும் தான் இருக்க தவிர திமுக உறவு இருக்கு. எப்படி இருக்கு கேட்டா தமிழ்நாடு அரசு மத்திய அரசு அந்த உறவு வந்து இருக்கு. இல்ல அது இல்லாம யாரும் பண்ண முடியாது. நாளைக்கு எடப்பாடி வந்தாலும் அதான் நிலைமை. அது இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர் தூக்குற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க இதைத்தான் கபட நாடகம்னு சொல்றாங்க. கபட நாடகம்னா சார் இங்க ஒரே விஷயம் சார், இந்த நாடகம் சினிமா இந்த தமிழ்நாடு அரசியல்ல சினிமா நாடகம் இதெல்லாம் தவிர்த்துட்டு தமிழ்நாடு அரசியல் கிடையாது. இது காலங்காலமா இருக்கு, கிட்டத்தட்ட 60-70 வருஷமா இருக்கு. நாடகம் தான், சினிமா நாடகத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்டே கொண்டு போய் இந்த கட்சி திமுக கட்சியை போய் சேர்ந்தது, அண்ணா திமுக போய் சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான். அதனால இது நாடகம், இதை யார் சொல்றது? விஜய் சொல்லலாமா? இதை விஜய் சொல்லவே முடியாது. நான் சொல்றேன்னு கேட்டேன், உங்களால் 6 மணிக்கு மேலே நிற்க முடியல, அதுக்குள்ள 3 ஷா தேடி ஓடணும். அப்படிதான் ஏன் அவர் 6 மணிக்கு மேலே நிற்க முடியல? அதுதான் சார் 3 ஷா போய் பார்க்கணும்ல, 3 ஷா கிட்ட போகணும்ல. தனிப்பட்ட தாக்குலாம் இருக்கிறதா நான் சொல்றேன். நீங்க கேட்ட கேள்விக்கு வேற என்ன சொல்ல முடியும்? வேற என்ன சொல்ல முடியும்? தொண்டர்கள்லாம் வெளியே காத்துட்டு இருந்தாங்க, நாய்க்குட்டி கொஞ்சம் பார்த்தோமா இல்லையா? பார்த்தோமா, நம்ம ஒன்றும் இல்லாத சொல்லியே. தொண்டர்கள் வந்து பிறந்த நாளுக்கு வெளியில காத்திருக்கிறாங்க சார், அவரை பார்க்க முடியல. ஆனா 3 ஷா நாயை மட்டும் தூக்கி கொஞ்சம் முடியுது இல்ல. அதுதான் சொல்றேன், 6 மணிக்கு முடிச்சுட்டு சார் நல்லா புரிஞ்சுங்க. இல்ல 6 போய் திரிஷா பாருங்க, அந்தரங்க கூட்டணின்னு சொன்னா 6 to 6 உங்களுக்கு அமித்ஷாவோட கூட்டணி. காலையில் 6 இருந்து மாலை 6க்கு, மாலை 6 இருந்து அடுத்த நாள் காலையில 6 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து 3 ஷாவோட கூட்டணி. வேற என்ன இருக்கு? குடும்பம் இருக்கா சொல்லுங்க. அதைத்தான் நானும் கேட்கிறேன். தினமுமா திரிஷா வீட்டுல போய் அவர் இருக்கிறாரா இல்லைன்னா எனக்கு அட்டண்டன்ஸ் போடுற வேலை எனக்கு கிடையாது. இல்லைன்னு அவர் சொல்லட்டுமே. யார் தனி விமானத்துல போனது? யாரு? சங்கீதாவை போனாங்க, பேசிதானே ஆகணும். இல்ல அவங்க பிள்ளைங்க போனாங்களா? ஒரு கல்யாணத்துக்கு போறார் சார், கௌரவமா. இப்ப நீங்களே சொல்லுங்க சார், நீங்க ஃபேமிலியில இருக்கிறீங்க, ஒரு நெருக்கமானவங்க உங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்லி கேட்டான், உங்களுக்கு நெருக்கமானவங்களா இருந்தால் கூட நீங்க சொன்னா, எப்பா இவங்க ரொம்ப முக்கியமானவங்க, எனக்கு வேண்டப்பட்டவங்க, எல்லாரும் ஃபேமிலியோட வந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபேமிலியோட தானே போய் கலந்துப்பீங்க. தானே உண்மை? நீங்க குடும்பத்தை விட்டுட்டு ஒரு நடிகையோட தனி ஃபிளைட்ல போறீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுவும் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு, எதுக்கு இந்த மறைமுகமா இந்த முக்தார் போனார் பாருங்க தாவேக்கா மாநாட்டுக்கு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு, எதுக்குன்ற இந்த திருட்டம் எதுக்கு சார்? சார் இப்போ கொரோனா எதுவும் கிடையாது, எவனா மாஸ்க் போடுறானா? இப்போ
ஒருவேளை fans கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கா? ஃபேன்ஸோட மூடிட்டு போறனால அவன் திருட்டு பையனா அர்த்தம். இல்ல ஒரு ஃபேன்ஸ் வந்து சார் ஏதாவது ஃபேன்ஸ் ஆளுக்கு சார் வரட்டும் சார், 4 போட்டோ எடுத்துக்கிட்டேன் சார், என்ன பெரிய இது? போட்டோ தான் எடுக்க போறான். நீங்க தனி விமானத்துல போறீங்க, அங்க எப்படிப்பட்ட ஆள் வருவான்? லோக்கல் பீப்புள் வர போறது இல்ல. தனி விமானத்துல போறீங்கன்னா எல்லாம் வந்து லக்ஸரியா வாழக்கூடியவன் தான் வர போறான். அவங்க கூட சேர்ந்து வர 10 பேர் இருக்கிறாங்க. தனி விமானம் சார், நீங்க வந்து பொது விமானத்துல போறீங்க, நீங்க அங்க வந்து போட்டோ எடுக்க வந்துட்டான்னு சொல்லிட்டு நீங்களே தனி விமானத்துல போறீங்க. அந்த தனி விமானத்துல பொண்டாட்டி பிள்ளைகளை கூப்பிட்டா என்னன்றேன், நான் போனா என்னன்றேன். அப்போ அந்தரங்க கூட்டணி உங்களுக்கு யாரோட இருக்கு? காலையில் 6 to 6, காலையில் 6 மாலை 6 வரைக்கும் அமித்ஷாவோட அந்தரங்க கூட்டணி. மாலை 6லேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் வந்து தான் 3 ஷாவோட கூட்டணி. அவ்வளோதான். அப்புறம் இதுல என்ன இன்னொரு கட்சியை நீங்க போய் சொல்றீங்க? சொல்லுங்க. ஸோ இதுதான் உண்மையான விஷயம். இல்லை நீங்கள் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் ஒய்பிரி பாதுகாப்பு தேவையில்லைங்க. நான் பவுன்சர் வச்சிருக்கிறேன், நான் அவங்கள வச்சு நான் பார்த்துக்கிறேன். பார்த்தீங்களா தூக்கி வீசண்டெல்லாம் பவுன்சர் எப்படி தூக்கி போட்டான் பார்த்தீங்களா தொண்டனை? இது வரைக்கும் இந்திய அரசியல் இப்படி ஒரு காட்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? ஒரு நடிகன் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி தொடங்கி கூட இருக்கட்டும், எந்த சிரஞ்சீவியுமே பெரிய ஸ்டாரா நீ தூக்கி எப்படி வீசுறான் பாத்தீங்களா? அந்த வீசுற மாதிரி வீசுறான். நான் இன்னொன்னு கேக்குறேன், விஜய் ரேம்ப்ல வர்றாரு அப்படிங்கிறது விமர்சிக்கத்தக்கது. ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, ரேம்ப்ல போய் அதுவும் அவ்வளவு உயரமா இருக்கிற இடத்துல போய் சரி உங்க போய் ரேம்ப் எதுக்கு நான் முதல்ல அது கேட்கறேன். அது சொல்லுங்க, எத்தனை பேர் ரேம்ப் வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு பழைய வரலாறு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதவங்க நான் சொல்றேன். புரூக்லின் ஹாஸ்பிட்டல் வந்து எம்ஜிஆர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் சிகிச்சை முடிச்சு வராரு. எல்லாரும் எம்ஜிஆர் இல்லைன்னு சொல்றாங்க. எம்ஜிஆர் வந்து உயிரோடவே இல்லை, இவங்க வந்து பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து தியேட்டர்களில் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு தியேட்டர்லேயும் போட்டால், அப்போ இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கிற இணையம் தான் கிடையாது. அப்போல்லாம் உங்களுக்கு பிரிண்ட் மீடியாவில் வரும், அல்லது வந்து கேட்டால் வந்து தியேட்டரில் போடக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் ஃபிலிம். அது டாக்குமெண்ட் ஃபிலிம் வந்து எம்ஜிஆர் வந்து சாப்பிட்ற மாதிரியும் வந்து தொப்பிலாம் இல்லாமல் கண்ணாடி இல்லாமல் ஒரு சோடா பாட்டு கண்ணாடி போட்டு கேட்டால் பவர் கிளாஸ் போட்டு உணவு சாப்பிட்ற மாதிரி ஒரு காட்சி போட்டு எல்லா தியேட்டர்லேயும் அது வெளியிட்டாங்க. சிகிச்சையெல்லாம் முடிச்சிட்டார் சார். எம்ஜிஆர் ரொம்ப ஆக்டிவாக கிடையாது. கையை வந்து தூக்கி, கையை வந்து ரொம்ப தூக்க முடியாது, இப்படி கையை ஆட்டுற மாதிரி, இப்படி ஆட்டுற மாதிரி. என் கையை தூக்க முடியாது சொல்கிறேன். கையை வந்து இப்படி ஆட்டுற மாதிரி அதை கையை பின்னாடி இந்த ஆட்டாங்களோ சில பேர் சொன்னாங்க. அது கிடையாது. ஆனால் உண்மையில் மெல்ல அப்படி கையை தூக்கி இப்படி ஆட்டுவார், அவ்வளோதான். முன்னாடி இருக்கிற மாதிரி இந்த 2 விரலில் இப்படி ஆட்டுறதுலாம் இல்லாமல் இப்படி தான் கையை ஆட்டுற மாதிரி இருந்தார். அப்போது கூட்டம், இது என்ன கூட்டம்? அவர் பொது மேடைக்கு வரார் சார். பிளாக் அண்ட் ஒயிட் தான் காட்சி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் போடுறோம் அந்த காட்சியை. கூட்டம்னா என்ன கூட்டம் தெரியுமா? ரேம்ப்லாம் கிடையாது. எந்த நடிகரும் இது வரைக்கும் ரேம்ப் வச்சுல சார். இவங்க தான் சார் புதுசாக பண்ணாங்க. இதெல்லாம் அந்த ஜான் ஆரோக்கியசாமி பண்ணுற வேலை. இது இந்த மைக் எடுத்துக்கிட்டு இப்படி வேகமாக பேசிட்டு போகிறது ஸ்டேஜில், அங்கேருந்து வேகமாக பேசிட்டு வருது. இந்த இதுல இருக்காங்க, கிறிஸ்டியானிட்டியில இருக்காங்க. இதெல்லாம் வந்து செட்டிங். ஏதோ ஒரு படத்துல கூட வந்து பேசினாரு. அதுதான் சார் செட்டிங். இது பிகில் அதான் மைக் எடுத்துட்டு இந்த பக்கம் இப்படி ஓடுறது அப்படி இதெல்லாம் செட்டிங். அதே மாதிரி இந்த ரேம்ப் செட்டிங். யார் சொன்னாங்க இந்த ரேம்ப் எடுத்துட்டா எவ்வளவு பேருக்கு அந்த ரேம்ப் இருக்கிற இடத்துல மக்கள் நிற்பாங்க, இடம் கிடைக்கும். அந்த ரேம்ப் மட்டும் எவ்வளவு பெரிய இடம் தெரியுமா சார்? அந்த ரேம்ப் எடுத்துட்டா அவ்வளவு மக்கள் வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரேம்ப் போட்டு இந்த மாதிரியான மக்கள் கிட்ட வந்து எல்லாரும் நான் கேட்கறேன், அப்போ நீங்களே முடிவு பண்ணீங்க உங்களை பார்க்க வந்த கூட்டம் எல்லாருக்கும் முகத்தை காட்டணுன்றதுக்காக இந்த ரேம்ப்ல நடந்து வந்தீங்களா? எவ்வளவு தெரியுமா ரேம்ப்? கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் சொல்றாங்க. அந்த ரேம்போட தூரம் 1 கிலோமீட்டர் சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் நம்ம அளக்கல சொல்றான். அப்போ கிட்டத்தட்ட இந்த சைட்ல வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வேகமா நடந்தா ஒரு 10 நிமிஷம் போய் திருப்பி அங்க இருந்து இந்த பக்கம் வரீங்க. அப்போ வந்து தொண்டர்கள்லாம் வரதானே சார் செய்வான். நீ என்ன தடை போட்டாலும் வரதானே செய்வான். தூக்கி குப்பையை மாதிரி தூக்கி வீசுறீங்க பார்த்தேன். இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயம். நான் சொல்றது என்னன்னா, அந்தரங்க கூட்டணின்னு சொன்னா விஜய்க்கும் பிஜேபிக்கும் ஒரு அந்தரங்க கூட்டணி இருக்கு. அது டைமிங் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. அந்த 6 மணிக்கு மேலே ஏன் வேகமாக ஓடுறாருன்னா இதுதான் கேட்டா அங்கே ஒரு கூட்டணி இருக்கு, அவ்வளோதான். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.